ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பனிரெண்டாம் அதிகாரம் 25ஆம் வசனம் சரியா வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். பேசுகிறவருக்கு நீங்கள் செழிக்கோவாமல் போய்மை என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கடந்த 2 வாரங்களாக ஆரோக்கியமான காரியங்களை குறித்து நாம் கேட்டு வருகிறோம். இந்த ஆரோக்கியமான காரியங்களின் இந்த 3வது பாகத்தை கற்று இந்த நாளில் நம்மோடு இடைவிடுவாராக, நம்மோடு பேசுவாராக. இந்த ஆரோக்கியமான காரியங்கள் ஒரு கிறிஸ்துவர்களுக்கு என்ன காரியங்கள் மிகவும் ஆரோக்கியமான விஷயங்கள் சொல்லி ஒரு 7 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு ஒரு 3 வாரங்களாக பேசி வருகிறார். முதலாவது வாரத்தில் நம்ம ஆரோக்கியமாக காரியங்களிலே வளர வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நமக்கு ஒரு சீரான இருதயம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். தெளிந்த புத்தி வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். ஆரோக்கியமான பேச்சு நமக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது வாரத்திலே நம்மோடு பேசினார். கடந்த வாரத்தில் கூட ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து நம்மோடு பேசினார். அது மாத்திரமில்லாமல் ஆரோக்கியமான விசுவாசியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கடந்த நாளில் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மோடு பேச போகிறதான காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஆரோக்கியமான விசுவாசம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆரோக்கியமான விசுவாசம். எங்க போனாலும் இந்த விசுவாசம் நம்மளை விடவே விடாது. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இந்த வருஷம் துவங்கிலிருந்தே ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து தான் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார் இல்லையா? பைபிள் ஸ்டடியில கூட இந்த வருஷம் அந்த 7 மாதங்களும் நம்மோடு இடைபடாமல் இந்த விசுவாசத்தை குறித்தே நம்மோடு பேசி வருகிறார். இந்த விசுவாசத்துல நமக்கு ஆரோக்கியமான காரியங்கள் தேவைப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இந்த 25ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியில் பேசினவருக்கு செவி கொடுக்காமல் போடும் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் என்ன பண்ணக்கூடாது? விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கும் போது அவர் பேசும்போது அவருடைய சத்தியத்திற்கும் அவர் சத்தத்திற்கும் செவி கொடாமல் போனார். ஆனால் இன்னைக்கு அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பரலோகத்திலிருந்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் பேசுகிறதான சத்திய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனோம் என்று சொன்னால் நாம பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறது புரிகிறதுங்களா? ஏசப்பாவுடைய பேச்சுக்கு நாம செவி கொடாமல் போனோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எபிரேயர் புஸ்தகம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்துல நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய சத்தத்திற்கு நாம் அதிகமாய் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சத்தத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் முதலாவது காணப்பட வேண்டும் இல்லையா? நான் ஆல்ரெடி இந்த எடுத்துக்காட்ட உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? நாம ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஓட போகிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கூல்லாம் அந்த பிடி மாஸ்டர் என்ன வச்சிருப்பார்? வாயில விசில் வச்சிருப்பார். அந்த விசில ஊதின உடனே தான் என்ன பண்ணணும்?
ஓட ஆரம்பிக்கணும். அப்படி அவர் விசில் ஊதுகிறதுக்கு முன்னாடியே அப்படி ஓடிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை என்ன சொல்லிடுவாங்க, ஃபவுல் அப்படின்னு சொல்லிடும். மறுபடியும் ஓடணும். ரெண்டாவது வாட்டியும் அந்த ஃபவுலை நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டத்திலிருந்து எடுத்துருவாங்க, டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. இந்த உலகத்துல ஒரு விளையாட்டுக்கே நீங்கள் சத்தத்திற்கு செவி கொடாமல் போனால் அந்த ஆட்டத்தை விட்டு உங்களை விலக்க கூடும் என்று சொன்னார். என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் விலகி போவீர்கள் என்று சொன்னார். என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடாமல் போவீர்கள் என்று சொன்னார். என் ஆண்டவருடைய சத்தத்தை உங்கள் செவிகளிலே ஏற்றாமல் போனார்கள் என்று சொன்னார். நீங்கள் தப்பி பிழைப்பது கடினமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விளையாட்டுக்கே அவ்வளோ கூர்மையாய் கேட்பாங்க அந்த சத்தம். அப்படியாக அந்த விளையாட்டுக்கே அவ்வளோ முக்கியம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவருடைய செவியை, அவருடைய சத்தத்தை நம்முடைய செவிகளினால கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தினம் 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 ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்திருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு அவருடைய சத்தம் டைரக்டா கேட்கும். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் என்ன பண்ணும், டைரக்டாவே கேட்கும். அவங்க ரொம்ப பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறத டைரக்டா கேட்கிறவங்க நிச்சயமாகவே அவர்கள் பாக்கியவான்கள். ஒரு சிலருக்கு எப்படி பேசுவார் அப்படின்னு சொன்னா வசனத்தின் மூலமாய் பேசுவார். நம்முடைய பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்க இருதயத்துல உணர்த்துகிறவராக இருப்பார். அந்த சத்திய வசனம் நம்ம இருதயத்தோடு பேசும். அந்த வார்த்தை நம் இருதயத்துக்கு ஏற்றார் போலவே காணப்படும். ஒரு சில காரியங்களில் நம்ம என்ன பண்ணிருப்போம், தவறி விழுந்து கிடப்போம். ஒருவேளை தவறான பாதையில போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சத்திய வசனம் நமக்கு என்ன பண்ணும் சொன்னா இருதயத்துல பேசும். நீ இந்த காரியத்தை செய்றியே, பாத்தியா, பைபிள் வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வசனம் படி நீ நடந்துக்கோ, உன் இஷ்டத்தின்படி நடக்காத அப்படின்னு சொல்லி பைபிள் உங்களோடு பேசுது அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு சத்திய வசனத்தினால அவர் பேசுவார். ஒரு சிலர் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இல்லையா, அதே போல ஒரு சில செய்திகளை நாம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நம்மை கண்டித்து உணர்த்துவார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை தேறுதல் படுத்துவார். ஒரு சில காரியங்களில் நொந்து போயிருப்போம், ஒரு சில பிரச்சனையில் அப்படியே ஐயோ நான் என்னை விடுவிக்க யாருமே இல்லையே, இதுல இருந்து நான் எப்படி மேல வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நாம யோசித்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சரியாக அந்த வார்த்தையை பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படியே ஒரு சில நேரத்தில் அப்படியே திகைச்சு போயிடுவோம். ஐயோ நான் இந்த வார்த்தைக்காக தான் நான் எதிர்பார்த்தேன், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்கள், வார்த்தைகள் நேரடியாய் நம்மோடு ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது நம்மளை அறியாமலே நம்முடைய கண்களில் இருந்து என்ன வரும், கண்ணீர் வரும். அப்போ நீங்க நன்றாக உணர முடியும், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக விதங்கள்ல ஜெபத்துல ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வேதம் வாசிக்கும் போது இல்ல ஒருத்தர் உங்களோடு பேசும்போது, ஒரு ஆவிக்குரிய மனுஷங்க கூட வந்து பேசினாலும் என்ன பண்ணுவாரு, உங்களோடு அந்த வசனங்களை என்ன பண்ணுவாரு, பேசுகிறவரா இருப்பார். ஹல்லேலூயா. என் காலேஜில் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நிறைய நடந்தது. நான் காலேஜ் ஜாயின் பண்ணும் போது என்னுடைய காலேஜில் என்னுடைய வயசு 18. நான் டைரெக்டாக +2 முடிச்சுட்டு நான் அப்படி காலேஜ், பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணதில் எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் ரொம்ப சின்ன பையன். 18 வயசு எனக்கு. அப்போது என்னுடைய காலேஜில் ஒரு அண்ணன் என்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்போது அவர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவருடைய இயேசுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு அவர் ஊழியத்துக்காக வரும்போது அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 31 வயசு. எனக்கு அந்த அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல மனுஷன். அவர் என்னோடு பேசுவார், என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பார். ஒரு சில காரியங்கள் எனக்கு முரண்பாடாக இருக்கும், ஒரு சில காரியங்கள் எனக்கு அவர் பேசுகிறது பிடிக்காது. ஏன்னா அவ்வளோ கடினமாய் அவர் பேசுவார்.
அப்போ ஒரு சில காரியங்களை மாத்திரம் அவர் என்னோடு பேசுகிறதை நான் உணர்வேன். அப்போ ஆண்டவர் அவர் மூலமாய் என் கூட பேசுகிறதையும் நான் உணர்வேன். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் அவர் என்கிட்ட பேசி முடிச்சுட்டு சொல்லுவார், இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசியிருப்போம், ஆனால் நிறைய காரியங்கள் என்னை சரிபடுத்துகிறதான வார்த்தை, அநேக வார்த்தை என்னை கண்டிக்கிறதான வார்த்தை, அநேக விஷயங்களில் நான் தவறுகிற வார்த்தைகள், ஒரு சில விஷயங்களில் நான் எப்படி வளர வேண்டும் என்ற வார்த்தைகள் அந்த அண்ணன் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் நான் தேடிட்டு இருக்கிறேன், இன்னும் கிடைக்கல. ஏன்னா அவரை நான் பார்த்து கிட்டத்தட்ட எனக்கு இன்னைக்கு அவரோட வயசுல நான் இன்னைக்கு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நான் பார்க்கணும், அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், இன்னைக்காவது அந்த மனுஷனை நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் எல்லா வலைத்தளத்தையும் தேடி பார்த்துட்டேன். ஆனால் அவரை என்னால் கண்டுவே பிடிக்க முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டேன், அவரோட நம்பர் யாருக்கிட்டுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சீக்கிரத்தில் என்னோடு அவரை பேச வைப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இப்பேற்பட்ட மனுஷர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து கடந்து செல்வதற்கு ஆண்டவர் ஒரு கருவியாக நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னையும் உங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை தெரியப்படுத்துவதற்கு பயன்படுத்துவார். அதே போலதான் உங்களையும் அநேகருடைய வாழ்க்கையில உங்களையும் கருவியாய் எடுத்து அநேகருக்கு பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. நீங்க நைட்டு போய் தூங்குறீங்க இல்லையா, அன்னைக்கு நீங்க தூங்கும் போது நீங்க நல்லாக ஆராய வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேனா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். இன்னைக்கு ராத்திரியிலிருந்து நீங்க தூங்க போகிறீங்க இல்லையா, படுக்கையில உட்காருங்க. உட்காந்து ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்டேனா, ஆண்டவர் என் கூட பேசினாரா அப்படின்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து பாருங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அப்படி பேசவில்லை என்று சொன்னால் அந்த நீங்க படுக்க போகிறீங்களா அந்த இடத்துல உட்கார்ந்தோ இல்ல படுத்துக்கிட்டே கூட, ஆண்டவரே இன்னைக்கு நாங்க என்ன பண்ணல, உங்க சத்தத்தை கேட்கல, இன்னைக்கு நான் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க சத்தத்தை நான் கேட்கணும். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் பேசுவேன், அப்படி பேச மாட்டேன் எல்லாம் சொல்ல மாட்டேன் இல்லையா, அம்மா நீ இப்படி இருக்கிற அதனால உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லவே மாட்டார் இல்லையா. ஆண்டவர் கழுதையை கொண்டே ஒரு மனுஷன்கிட்ட பேசுங்க இல்லையா. ஒரு கழுதையை கொண்டு ஆண்டவர் பேச முடியும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்ககிட்டயும் அவர் பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை நீங்க பேசியிருப்பீங்க, அந்த சத்தத்தை நான் உணராமல் இருப்பேன். நீங்க என்கிட்ட இடப்பட்டிருப்பீங்க, ஆனால் அந்த சத்தத்தை நான் உணராமல் இருந்திருப்பேன். ஏன்னா நம்ம உலகத்துல வாழ்கிறோம், எல்லாருமே சரியானவங்க, எல்லாருமே பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா விஷயத்திலும் எல்லா மனிதர்களும் தவறுகிற காரியங்கள் உண்டு. அந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க பேசியிருப்பீர்கள் என்று சொன்னார், அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் போயிருப்பேன் என்று சொன்னார், ஆண்டவரே மறுபடியும் என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. நைட்ல உட்காந்து ஆண்டவரோட பேசுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க. அதே மாதிரி காலையில எந்திரிக்கும் போது ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து அப்படியே படுக்கையில உட்காந்து, ஆண்டவரே இன்னைக்கு உங்க சத்தத்தை கேட்காம நான் என்ன பண்ணக்கூடாது, தூங்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் மிக முக்கியமான ஜெபம் இதுதான். எந்திரிக்கும் போது ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்காம இன்னைக்கு நான் பண்ணக்கூடாது, நான் தூங்கவே கூடாது. ரெண்டாவது, தூங்கும் போது ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்க சத்தத்தை கேட்டதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் நம்மோடு நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள். அதுதான் இங்க சொல்லுகிறது, அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடாமல் போனீர்கள் என்று சொன்னார். இந்த உலகத்துல நாம தப்பி பிழைக்கிறது மிகவும் கடினமான காரியங்கள். ஹல்லேலூயா. நீங்க சொந்த பந்தங்க பேச்சை கேட்கலாம், அப்பா அம்மா பேச்சை கேட்கலாம், அண்ணன் தம்பியை கேட்கலாம், கணவன் மனைவி பேச்சை கேட்கலாம், என்ன யார் வேணா பேச்சாலும் நீங்க தினம் கேட்கலாம். ஆனா என்னுடைய சத்தம் என்ன, தேவ சத்தத்தை நான் கேட்கிறது, நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது, அவரை நான் உறுதியாய் பிடிச்சு கொள்கிறது. இதுதான் ஒரு உண்மையான ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விசுவாசத்தில் வாழ்கிற பிள்ளைகளோடு ஆசையா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல
வளர்ச்சி அடையணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் சத்தத்திற்கு மிகவும் அதிகமாக நீங்கள் செவி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? தீத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் மற்றும் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தீத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் மற்றும் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல், நல்லா கவனிக்கணும், நாம எதுக்கு செவி கொடுக்க கூடாது என்று சொன்னால், கட்டுக்கதைகளுக்கும் முகாந்திரம் இல்லாத சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய சத்தியங்களை நாம கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சிலர் கட்டுக்கதைகளையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பொய்யா வரும், வாயில வந்தாலே பொய் தான் வரும். நமக்கு நல்லா தெரியும் அவங்க பொய் தான் சொல்றாங்க, ஆனாலும் நம்ம என்ன பண்ணிருப்போம், உட்கார்ந்து அந்த கட்டு கதைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் முரண்பாடான காரியங்களையும் சத்தியத்தை விட்டு விலகுகிற, சத்தியத்திலே இல்லாத வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடாமல், முதலாவது நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது நாம எதுக்கெல்லாம் விலகி காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கட்டு கதைகளுக்கும் சத்திய வசனங்களை கேட்டிருப்பீங்க இல்லையா, விசுவாசத்துல வாழணும்னு நினைச்சிருப்பீங்க, உண்மையா வாழணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, நீதியா வாழணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து இவைகளை எல்லாம் நம்மளை விட்டு விலகுகிறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வான். நீ இவ்வளவு நாள் உண்மையா இருந்தியே, இவ்வளவு நாள் இயேசு இயேசுன்னு தேடியே, இவ்வளவு நாள் நீ சபையில நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் கலந்துகிட்டியே, இதெல்லாம் உனக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுவான், கலக்குவான். ஒரு நிமிஷம் நாமளும் யோசிப்போம், ஆமா இல்ல, இந்த பாஸ்டர் கூட புதன்கிழமைனா பைபிள் ஸ்டடி வாங்கன்னு சொல்றாரு, போறோம். வெள்ளிக்கிழமை என்ன பண்றாரு, ஃபாஸ்டிங் பிரேயர் வாங்கன்னு சொல்றாரு, நாம போறோம். சனிக்கிழமை 2வது வாரம்னா டேரி மீட்டிங் வைக்கிறாரு, போறோம். வாரம் தவறாத 4 நாளும் நம்ம என்ன பண்றோம், சபைக்கு போறோம். இது இல்லாம மாத கடைசிக்கு கூட்டத்துக்கு போறோம், 1ஆம் தேதி கூட்டத்துக்கு போறோம், எல்லாத்துக்குமே தான் நாம போறோம். ஆனால் நாம ஜெபிக்கிற காரியம் ஒன்றும் நடக்கலையே. என் குடும்பத்துல என்ன சமாதானம் வரலையே, எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் கஷ்டம் தான் வந்து கொண்டிருது, எப்ப பார்த்தாலும் என் வீட்டு முன்னாடி வந்து கணவன்காரன் நின்றுட்டு இருக்கிறானே, அப்போ இவன் சொல்றது சரிதானோ அப்படின்ற ஒரு காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் சத்திய வசனங்களுக்கு விட்டு நீங்க விலகுகிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி உங்ககிட்ட யாராவது பேசுவாங்கன்னா, என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மாறா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நீங்க சங்கீத பகுதியில் அதுதானே நம்ம வாசித்தோம், நான் ருசித்து பார்த்திருக்கிறேன், என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் பாக்கியவான் பா, நான் நீ சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நான் செவி கொடுக்க மாட்டேன். நீங்கள் சத்தியத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னார், இப்பேற்பட்ட வார்த்தைகளுக்குள் வரும். ஆனால் சத்தியத்திற்கு நீங்கள் விலகி காணப்படுவீர்கள் என்று சொன்னார், அவன் சொல்லுகிற கட்டு கதைகளுக்கும் தேவனை விட்டு உங்களை சத்திய வசனங்களை விட்டு விலகுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட வசனங்கள் எல்லாம் சொல்றாங்களா, நம்பவே நம்பாதீங்க. வசனங்களை சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறதுக்கோ ஒரு நன்மையும் கிடையாது. எல்லா வசனம் நமக்கு தெரியும். ஆண்டவர் என்னை ஒரு நன்மை இல்லாமல் என்னை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்களை செய்யாம என் ஜீவனை எடுக்க மாட்டார். அப்பேற்பட்ட விசுவாசத்திற்குரிய காரியங்களிலே நாம வளரணும். இப்ப சொல்லிட்டார், நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் செவி கொடுக்க கூடாது. அப்போ எதுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 14ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அப்படி பேசுறானா,
அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா அது உன் விசுவாசத்தை குறைக்கும். விசுவாசத்தை குறைக்கிற எல்லா காரியங்களும் பிசாசு செய்யற காரியம் தான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு, நீங்க விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களா நீங்க மாறணும். நீங்க விசுவாசத்துல வளரணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க விசுவாசத்துல மேலோங்கி வரணும்னு நினைச்சீங்கன்னா, இப்பேற்பட்ட கட்டு கதைகளுக்கும் அவசியமில்லாத பேச்சுகளுக்கும் கற்பனைகள், சத்திய வசனங்கள், பைபிள்ல சொல்லப்படாத எந்த வசனங்களை உங்களுக்கு சொல்வார்களானால் இப்பேற்பட்ட கட்டு கதைகளுக்கு விலகி நீங்கள் செவி கொடாமல் இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக அவர்களை நீங்க கண்டிப்பாய் கடிந்து கொள்ளுங்க. உங்களை விட்டு போனா கூட போட்டோம். அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுங்க. அந்த ஆத்துமாவாவது ஆண்டவருடைய பார்வைக்கு வரட்டும். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் விசுவாசத்துல வளரணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், விசுவாசத்துல மேலோங்கி வரணும்னு நினைக்கிறேன், விசுவாசத்துல எப்படி ஆபிரகாம் வளர்ந்தானோ, ஈசாக்கு வளர்ந்தானோ, எப்படி யோசேப்பு வந்தானோ, அதே போல நானும் விசுவாசத்துல வளரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கட்டு கதைகளுக்கு விலகி கொள்ளுங்க. சத்திய வசனங்கள் இல்லாமல் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடாமல் அவர்களை பேசுகிறவர்களை நீங்க கடிந்து கொள்ளுங்கம்மா. நீ சொல்ற வார்த்தை என் பைபிளுக்கு புறம்பா இருக்கிறது. நீ சொல்ற வார்த்தை என் இயேசுவை விட்டு என்னை தூரப்படுத்துது. நீ சொல்ற வார்த்தை என் இயேசுவுக்கு எனக்கும் பிளவு உண்டாக்கணும். நீ சொல்ற வார்த்தை நான் சபைக்கு போகாம என்னை ஆண்டவரை விட்டு பிரியமில்லாம மாத்திரும். நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வேன். ஆண்டவர் கோபம் என் மேல வந்துரும். நான் என் விசுவாசத்துல ஆரோக்கியமாய் வளர முடியாதுமா. அதனால சோத்திரம் நீ போயிட்டு வான்னு சொல்லிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் இப்படிதான் வீடுகளை தேடி உபதேசங்களை கொண்டு வருகிறாங்க. யெகோவா விட்னஸ் சொல்லின்னு வராங்க, ஒன்லி கிரைஸ்ட்னு சொல்லின்னு வராங்க, ஒன்லி ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லின்னு வராங்க. இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? சேவை கொடுக்க கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூன்றில் ஒருவராக காணப்படுகிறார். நீங்க அவரை புரிந்து பார்க்கவே முடியாது. இன்னைக்கு அதே போலதான் இப்பேற்பட்ட விசுவாச காரியங்களை நம்மை குலைக்கும்படியாக வீடு வீடாக தேடி வந்து டிராக்ஸ்களை கொடுத்து ஜனங்களை இருதயங்களின் வசனங்களை குழப்பும்படியாக ஆண்டவரை விட்டு உங்களை விலகும்படியான காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும். சத்தியம் தெரிஞ்சாதான் நீங்க எதிர்த்து பேச முடியும். இல்லைன்னா அவன் சொல்ற எல்லா காரியங்களுக்கும் ஆமா சாமி ஆமா சாமின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுற இடத்துக்கு நீங்க போய் உட்காந்துக்கிட்டு அவன் பிசாசு போல பேசிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்திய வசனங்களை உங்களை விளக்குகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கவே கூடாது. அதான் கடந்த வாரத்துல கூட ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். உபதேசம்னா எப்படி இருக்கணும், நம்ம ஆரோக்கியமான பாதையில நடத்துகிற உபதேசம்னா என்னன்னு சொல்லி கடந்த வாரத்துல நம்மோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட அவர் நம்மை விசுவாசத்தில் ஆரோக்கியமாய் இருக்கும்படி, ஆண்டவர் நம்மளை நோஞ்சாம்போல இருக்கணும்னு நினைக்க மாட்டார். ஏதோ 10ல் 11 நம்ம இருக்கணும்னு ஆசைப்படவே மாட்டார். ஆண்டவர் நம்மை வித்தியாசமாய் நம்மை நடத்தணும்னு ஆசைப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நாம வித்தியாசமா தெரியணும். 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் 1,00,000 பேர் இருந்தாலும் அந்த 1,00,000 பேர்லயும் மோசஸ் எப்படி இருந்தான்? மோசே தனித்துவம் வாய்ந்தவனா இருந்தான். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள உங்களுக்குள்ள ஏன்குள்ள என்ன பண்ணோம்? காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வசனங்களுக்கெல்லாம் விலகி ஓடுகிறவங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு கடினமாய் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த வசனம் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நல்லதுதான். வாசிக்கலாமா? 2 பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
மன்னிக்கணும், 21 22 வாசிங்க. 21 22. அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலக்குவதை பார்க்கலாம், அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்ததினால் அது உங்களுக்கு சொல்லுகிற பரிசுத்த கற்பனையை விட்டு நீங்க விலகி போகக்கூடாது. அப்போ சத்திய வசனத்தை நீங்க அறியீங்க, சத்திய வசனம் உங்களுக்கு போதிக்கிற என்ன போதிக்குதோ அந்த விஷயம் என்ன போதிக்குதோ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதன்படிதான் நீங்க நடந்துக்கணும். அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் தெரியாமல் இருப்பது நல்லதுன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பைபிள் உங்களுக்கு சொல்லுது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களுடைய பொருளை இச்சைக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பைபிள் சொல்லுகிறது. நாம தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது பொய் சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா பொய் சொல்லக்கூடாது, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன்னை கண்ணை குத்திடுவார். நமக்கு தெரிஞ்சது அதுதான், கண்ணை குத்திடுவார் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்றோம், பிள்ளைக்கு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்லி தரீங்க? ஏன்னா பைபிள் சொல்லி இருக்குது நமக்கு பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, உபச்சாரம் பண்ணக்கூடாது, இதையெல்லாம் பைபிள் சொல்லி இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், பொய் சொல்றோம், அடுத்தவங்க பொருளை ஆசைப்படுறோம். அதுதான் சொல்லுது பைபிள், இப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் அறியாமல் இருப்பதே நல்லது. அப்படி நீங்க அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படி அந்த வசனத்துக்கு நீங்கள் செவி கொடாமல் போனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார் என்று பைபிள் சொல்லுது தெரியுமா? 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழைமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. ஹல்லேலூயா. சத்திய வசனத்தை கேட்டுட்டு அதை மீறி செய்கிறவங்க யார் தெரியுமா? சாப்பிட்டுட்டு கக்கி திருப்பி சாப்பிட்டு பாருங்க, அந்த நாய்க்கு ஒப்பானவர்களாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பழமொழி சொல்லுவாங்களே, என்ன தான் பண்ணிய குளிப்பாட்டி நடுவு வீட்டில் வச்சாலும் அது எங்க போதோ அங்கதான் போவோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு உங்களை என்ன பண்ணுது பைபிள் சொல்லுது. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. நான் எப்படி கக்கிட்டு அதையே தின்னுது இல்லை, அந்த மாதிரியான காரியங்களை கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. நாம எல்லாவற்றுக்கும் முன்னோதாரணமான காரியங்கள் இருக்கணும். எப்படி என்னதான் பண்ணிய கழுவி நடு வீட்டில் வச்சாலும் அது போய் பொருள வேண்டியதெல்லாம் புலரும், அது மாதிரி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை கற்பனைகளையும் சத்திய வசனங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த வசனத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி நடக்காமல் மீறி நடப்பீர்கள் என்று சொன்னால் கக்கினதை தின்னுகிறவர்களும் கழுவுனதை உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதிகமாக மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆரோக்கியமான விசுவாசம் வேணும் அப்படின்னு சொன்னா கற்பனைகளுக்கு செவி கொடுங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி கீழ்படிங்க. சத்திய வசனத்தை விட்டு ஒரு பொழுதும் நான் என்ன பண்ணக்கூடாது, பின்மாற்றத்துல போகக்கூடாது இல்லையா? அதுதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கலப்பின் மேல் கை வைத்தவன் என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களே, நீங்க எச்சரிக்கையா வாழ்ந்து கொள்ளுங்க. நீங்க எப்பேற்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வசனம் போதிக்கிறது என்பதை இந்த சத்திய வசனத்தின் மூலமாக நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமளும் பின்மாற்றத்தில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாமளும் இந்த வசனத்திற்கு சரியானவர்களாய் மாறிடுவோம். அப்போ பின்மாற்றம் என்ற காரியம், தேவனை விட்டு விலகுகிற காரியத்தில் நாம மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு போதிக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தீத்து புஸ்தகத்துக்கு நேராக நம்ம பைபிளை திருப்பிக்கலாமா? தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அந்த தீத்து புஸ்தகம் நமக்கு என்ன போதிக்கிறது விசுவாசத்தை குறித்து பார்க்கலாமா? தீத்து புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இவைகளை நீங்கள் பேசி போதித்து சகல அதிகாரத்துடனே கடிந்து கொள்ளுங்கள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணா இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்துல சொல்றாரா, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்கு ஒப்பு கொடுத்ததுனால நாம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம சுத்தமாயிட்டோம் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இவைகளை நீங்கள் பேசி போதித்து சகல அதிகாரங்களுடனே நீங்க என்ன பண்ணுங்க, தவறுகிறவர்களுக்கு கடிந்து கொண்டு ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு இடம் கூடாது இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாரோ அதை நீங்க மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஆரோக்கியமான விசுவாசத்துல வளரணும் அப்படின்னு சொன்னா சத்திய வசனம் என்ன போதிக்கிறதோ அதை கேளுங்க, அதன்படி செய்யுங்க, அதன்படியே நடந்து கொள்ளுங்கள் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆரோக்கியமான காரியங்களிலே நமக்கு 6வது காரியம் ஆரோக்கியமான விசுவாசம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதை தான் நான் இவ்வளவு நேரமா உட்கார்ந்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போனவர்களாக காணப்படக்கூடாது. அவிவிசுவாசமான காரியங்கள் நமக்குள்ள காணப்படக்கூடாது. ஒரு நாயை போல பன்றியை போல நம்ம காண பண்ணக்கூடாது. நாம ஆரோக்கியமான காரியங்கள் வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய விசுவாசம் ஒரு ஆரோக்கியமான விசுவாசமாய் காணப்படணும். ஹல்லேலூயா. கடைசி காரியங்கள் 7வது காரியங்கள் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் மகனே, இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள். ஹல்லேலூயா. 7வது, நீங்கள் ஆரோக்கியமான காரியங்களில் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்ல மனுஷனா வாழணும், கர்த்தருக்கு பிரியமுள்ள மனுஷனா வாழணும் அப்படின்னு சொன்னா 7வது காரியம் என்னவென்று சொன்னால் மெய் ஞானத்தையும் விவேகத்தையும் காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. உண்மையான ஞானம். மெய் ஞானம்னா ஒண்ணும் இல்லை, மெய் ஞானம். மெய் என்றால் உண்மை. உண்மையான காரியங்களுக்கு நாம் ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல உண்மை என்று சொன்னால் ஒன்னே ஒண்ணு, இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்திலுமே கலப்படம். நீங்க காய்கறி எடுத்தாலும் கலப்படம், பழங்கள் எடுத்தாலும் கலப்படம், எதை பொருள் எடுத்தாலும் நீங்க ஹைபிரிட் தான். இன்னைக்கு பைக்கு கார் எது எடுத்தாலும் சரி அதுல கூட ஹைபிரிட். இன்னைக்கு பழங்கள்ல தான் ஹைபிரிட்னு பார்த்தா இன்னைக்கு வாங்குற வண்டிகள்ல இருந்து கூட எல்லாமே ஹைபிரிட். இன்னைக்கு மனுஷன் கூட ஹைபிரிட்டா மாறிட்டான் இல்லையா? இன்னைக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ கொண்டு வந்து என்னென்னவோ பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு எல்லா ஹைபிரிட்டையும் மனுஷனுக்கு கொண்டு வந்துட்டான். ஆனா மனுஷனை மட்டும் உண்மைன்னு சொன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தான் எல்லா அறிவும் இருக்குது. எல்லாரையும் ஏமாற்றுகிறதுக்கு அவனுக்கு தான் எல்லாமே தெரியும். எல்லாவற்றையும் ஆளுகிறதுக்கு அவனுக்கு தான் தெரியும். எல்லாவற்றையும் அடிமையாக்குகிறதுக்கும் அவனுக்கு தான் தெரியும். அதனால மனுஷனை நாம உண்மையான காரியங்களில் சேர்த்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எதுதான் உண்மை அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவரும், அவரே மெய்யான தேவன் என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மெய் ஞானத்தையும் விவேகத்தையும் காத்துக்கொள்ளுங்க. அவரை அறிகிற அறிவிலே உங்களுடைய ஞானத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அந்த மெய் ஞானத்தை ஆண்டவரை அறிகிற அறிவிலே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த மெய் ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது வசனம். என் மகனே, இவைகளை உன் கண்களை விட்டு
பெரியாது கண்ணை விட்டு எடுத்துறாது. எதுனா மெய் ஞானத்தையும் நல்லோசனையும் காத்துக்கொள். இதுதான் நமக்கு என்ன பண்ணும்னா, அவைகள் உன் ஆத்துமாக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கழுத்துல நிறைய மாட்டின்னு சுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க, அழகுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க. அது நமக்கு உண்மையான அழகு கிடையாது. உண்மையான மெய் ஞானத்தையும் நல் யோசனையை நீங்க காத்து நடந்துக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு உண்மையான கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். ஹல்லேலூயா. 10 சவரம் 15 சவரம் 20 சவரம் 50 சவரம் மாற்றுறது உங்களுக்கு அலங்காரம் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மெய்ஞானமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு அலங்காரமா இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து சொல்லணும், அந்த சிஸ்டர் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அந்த பிரதர் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, எனக்கு உதவி செய்தாங்க தெரியுமா, இந்த காரியத்தை நான் கேட்காம அவங்களுக்கு எனக்கு உதவி செய்தாங்க தெரியுமா, எனக்கு இந்த உதவிகள் எல்லாம் அவங்க உதவி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற காரியம் தான் நமக்கு அலங்காரமான காரியம். அந்த காரியங்களை செய்கிறதற்கு, அந்த ஞானத்தை தருகிறதற்கு என் ஆண்டவர் ஒருவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மெய் ஞானத்தை காத்துக்கொள்ளுங்க, அதுதான் நமக்கு அலங்காரமா இருக்கும். மாட்டுகிறது கழுத்துல, சவரன்ல மாட்டுகிறது இல்ல, டைமண்ட்ல மாட்டுகிறது இல்ல, பிளாட்டினத்துல மாட்டுகிறது இல்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் அழிந்து போகிற காரியம். ஆனால் இவைகளை நீங்கள் காத்து நடப்பீர்கள் என்று சொன்னார், இதுதான் உங்கள் ஜீவனுக்கு. அதான் வசனம் சொல்லுது, அவைகள் உன் ஆத்துமாக்கும் ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இதை நீ காத்துக்கொண்டு அலங்காரமா உன் கழுத்துல நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னா, அப்பொழுது நீ பயமின்றி வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தடுமாறி விழுந்துரும் தெரியுமா, என்ன செய்யறதுன்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா, ஓடிக்கொண்டு இருக்கிறோம் தெரியுமா, ஐயோ அடுத்த நாள் என்ன செய்ய போறேன்னு தெரியாம பயத்தோடு திரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்கல்ல. ஏன் இந்த பயம் என்று சொன்னா, இன்னைக்கு பயத்தோடு இந்த ஆலயத்துக்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னா, ஒரு பயத்தோடு இந்த சத்திய வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னார், உன் ஆத்துமாக்கும் ஜீவனுக்கும் உன் கழுத்துக்கும் அலங்காரமான காரியங்களை, இப்பேற்பட்ட மெய் ஞானத்தை நீ அலங்காரமாய் பூட்டுவாய் என்று சொன்னார். உன் வாழ்க்கையில நீ பயமின்றி உன் வழி எப்படி இருக்குமா, இந்த வசனம் சொல்லுகிறது, உன் வழி நீ நடப்பாய், உன் கால் இடராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போதும் உன்னுடைய நித்திரை இன்பமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த மெய் ஞானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உனக்கு இன்பமான நித்திரை. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், தூக்கம் வரல 2 மாத்திரையை போடு, 2 டானிக்கை குடி. இன்னைக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஏன் இப்பேற்பட்ட நமக்கு கால சூழ்நிலைகள், எல்லா நேரத்திலையும் ஒரு பயத்தோடு என்ன ஆகுமோன்னு சொல்லி ஒரு பயத்தோடு படுகிறோம், நித்திரை செய்வோம், நாளைக்கு எந்திரிப்போமா, நாளைக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்துல கலக்கங்களை வச்சுக்கொண்டு பயந்தோடு தூங்குறோம். உனக்கு என்ன வராது, தூக்கம் வராது. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த மெய் ஞானத்தை நீ அலங்காரமா உன் கழுத்துல நீ போட்டுக்கிட்ட அப்படின்னு சொன்னா, நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர், ஒரு நிம்மதியான தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்க போனாதான் என் மண்டையில என்னென்ன யோசனையோ ஓடுது. என் பிள்ளைய குறிச்சு யோசனை, என் கணவனை குறிச்சு யோசனை, என் மனைவியை குறிச்சு யோசனை, என் சொந்தக்காரங்களை நினைச்சு யோசனை, என் அம்மாவை நினைச்சு யோசனை, எங்க அப்பாவை நினைச்சு யோசனை, என்னைக்கு என் கையில இருந்து வேலையை பிடிக்கிடுவானோன்னு பயத்தோடு இருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை, இந்த வசனத்தை கேட்பீர்கள் என்று சொன்னார், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. எப்பொழுது என்று சொன்னார், இந்த மெய் ஞானத்தையும் இந்த காரியங்களையும் நீ அலங்காரமாயும் கழுத்துல வைக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு உன்னுடைய நித்திரையை இன்பமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 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 அதே நீதிமொழிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை
வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மெய்ஞானம் யாருக்கு வரும்னா நீதிமான்களுக்கு தான் வரும். அக்கிரமம் செய்கிறவனுக்கு இல்ல, பாவம் செய்கிறவனுக்கு இல்ல, அடுத்தவனை ஏமாத்துறவன் இல்ல, அடுத்தவனை கொல்ல செய்கிறவன் இல்ல, அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறவனுக்கு அல்ல. வசனம் சொல்லுகிறது, இந்த மெய் ஞானம் யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார், அவரால் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமான்களுக்கு அந்த மெய் ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. நான் நீதிமானா வாழணும், நான் நீதிமானா மாறணும். ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே அந்த மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நான் நீதிமானா மாறணும்ப்பா. ஆண்டவர் சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டார். தப்பா அவனுக்கு மெய் ஞானம் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கடையில் போய் 2 கிலோ தக்காளி 4 கிலோ வெங்காயம் வாங்குற மாதிரி ஆண்டவர் தூக்கி கொடுக்க மாட்டார். அவன் வாழ்க்கை நீதிமானா இருக்கணும், நீ உண்மையா இருக்கணும், நீதியின்படி நடக்கணும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதின்படி கீழ்ப்படியணும். அதின்படி நீ நடந்தாதான் ஆண்டவர் உனக்கு நீதிமான் என்ற ஒரு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி செய்யல அப்படின்னு சொன்னா யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறவர்கள் அவைகள் எரிந்து போகும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்க இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வசனம் சொல்லுது, என்னல ஒருவன் நிலைத்திராமல் போட்டா, ஏசப்பாவோடு நீங்க இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை அறுத்து என்ன பண்றாங்களா? அக்கினியில போடுவோம். அக்கினா ஒன்றும் இல்லை, நரகத்துல போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒரே வழி ஆண்டவரை தேடுகிறது தான், வேற வழியே கிடையாது. என்னது? ஏசப்பாவை தேடுறது தான் என் வழி. எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் அதுதான். அதின்படி நான் செஞ்சாதான் நான் வாழ முடியும். அப்படி செய்கிறவனாய் கர்த்தர் என்னை நடத்தணும்னு சொல்லி தயவு செய்து உங்களுடைய ஜெபங்களில் ஆண்டவரை கேளுங்க. ஹல்லேலூயா. உலகத்துல நான் வாழக்கூடாது ஆண்டவரே, ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை வேண்டாம். ஆண்டவருக்காக நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கை உண்மை உள்ளதும் நீதி உள்ளதும் நம்மை சரியான பாதைகளை நடத்துகிறதுமாய் காணப்படட்டும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே வசனம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் அப்படியா சொல்லுகிறது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் உன் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக உண்மையாய் வாழுங்க. இயேசுவுக்காக அவருடைய உபதேசத்தை நம்பி வாழ்கிறவர்களை அவர் அவருடைய சீஷர்களாக ஏற்றுக்கொள்கிறவர். ஹல்லேலூயா. அவரை நம்புங்க, அவரை தேடுங்க, அவரை விசுவாசித்தீங்க, அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. அவரை உறுதியாய் பிடிச்சு அவர் கற்பனைகளை கை கொண்டு அவருக்காக உண்மையாய் வாழ்கிற மனுஷங்களை அவருக்கென்று சீஷர்களாக அவர் ஏற்படுத்துவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று, நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமான உடல் தகுதி வேண்டும் என்பது மிகவும் அவசியம். நம்முடைய உடலுக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியம் அவசியமோ அவ்வளவு முக்கியம். தவிர அதை விட 1000 மடங்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்கு இந்த ஆரோக்கியம் மிகவும் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உடல் எவ்வளவு நமக்கு அவசியமோ அதை விட 1000 மடங்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் நான் சொன்ன இந்த 7 ஆரோக்கியமான காரியங்கள் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை